வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.21 மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/3 மைனஸ் 3/2 ப்ளஸ் -5/3 வகுத்தல் 30/12 ப்ளஸ் -12/9 பெருக்கல் -27/16 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இருக்க 4/3 அப்படியே எழுதிக்கிடுவோம். ஸோ முதல்ல இருக்க 4/3 அப்படியே எழுதியாச்சு. இங்கே பாருங்கள், உள்ள நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது, 3 பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்த நேரத்துக்கு இங்கே ஒரு 3/2 இருக்குது. ஸோ இந்த 3/2 அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸையும் பெருக்கி ப்ளஸ்னு மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ அடுத்ததை பார்ப்போம். ஸோ நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுடாச்சு. ஃபஸ்ட் என்ன இருக்குது, -5/3 இருக்குது, அப்படியே எழுதிட்டேன். நடுவில் என்ன இருக்குது, வகுத்தல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வகுத்தலை பெருக்கலாக மாற்ற போகிறேன். ஸோ வகுத்தலை பெருக்கலாக மாற்றியாச்சு. பெருக்கலாக மாற்றும் போது என்ன ஆகும்னா வகுத்தலுக்கு அடுத்து இருக்க நம்பர் வந்து தலைகீழியாக மாறும். அதாவது 30/12 பெருக்கலாம் மொத்தம் என்னவா மாறும்னா 12/30ன்னு மாறும். 12/30. ஸோ வகுத்தலை பெருக்கலாக மாற்றிருக்கோம். அதனால என்ன இருக்குது, வகுத்தலுக்கு அடுத்திருக்க நம்பர் தலைகீழியாக மாறி இருக்கு. ஸோ கடைசிட்டேன் ப்ளஸ் அப்படி எழுதிக்கிட்டேன். -12/9 இருக்குது, பெருக்கல் -27/16 இருக்குது. நான் அப்படியே எழுதிக்கிறேன். -12/9 பெருக்கல் -27/16. இது முதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பார்ப்போமா. இங்கே ரெண்டுக்கும் நடுவில் கூட்டல் இருக்குது. அப்போ 4/3 3/2 கூட்டணும். சரியா? ஸோ கீழே 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ மீச்சிமா எடுத்து கூட்டுவோம். 3,2 மீச்சிமா வந்து 6. சரியா? 3,2 மீச்சிமா வந்து 6. நீங்கள் ரஃபாக போட்டு பார்த்துக்கோங்க. 3,2 மீச்சிமா 6 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதையும் 6ஆக மாற்றணும், இதையும் 6ஆக மாற்றணும். ஸோ 3 6ஆக மாற்றணும்னா 3 கூட 2 பெருக்கினா போதும். ஸோ கீழே 2ஆல் பெருக்குவோம், மேலே 2ஆல் பெருக்குவோம். இங்கே 2 இருக்குது, 2 6ஆக மாற்றுறதுக்கு 3ஆல் பெருக்கணும். ஸோ கீழேயும் 3ஆல் பெருக்குவோம், மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். ஸோ 4/3 இருக்கு முதல் நம்பர். 3 கூட என்ன பண்ணணும், 6ஆக மாற்றுறதுக்கு மேலேயும் 2ஆல் பெருக்கணும், கீழேயும் 2ஆல் பெருக்கணும். ப்ளஸ் அடுத்து 3/2 இருக்குது. 3/2 ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், மேலேயும் 3ஆல் பெருக்குவோம், கீழேயும் 3ஆல் பெருக்குவோம். ஸோ முதல் ஸ்டெப்புக்கு இது பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாமா. 4×5 6×5 30, 1×3 4×3 12. இங்கே என்ன இருக்குது, 5 அடித்தாச்சு. அப்போ மைனஸ் மட்டும் இருக்குது. மைனஸ் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதான் அர்த்தம். இப்போ -1 பெருக்கல் 4. -1ஐயும் 4ஐயும் பெருக்குனா -4 கிடைக்கும். கீழே 1 மீறனா 1 பெருக்கல் இங்கே 6 இருக்குது. இப்போ 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 6. இப்போ -4/6ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ கடைசி டைமே வகுக்கலாமா. கீழே 9 இருக்குது, மேலே 27 இருக்குது. 9 9 3 9 27. சரியா? இப்போ இந்த 2 அடிப்போம். 2 அடிக்கும்போது 12, 2ஆல் அடிப்போம். 6×2 12, 16 எத்தனை 2 இருக்கும், 8×2 16. திரும்பி 2ஆல் அடிச்சுக்கிறோம். 6 எத்தனை 2 இருக்குது, 3 2. இப்போ 3 2 6, கீழே 4 2 8. சரியா? இப்போ மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ மேலே இங்கே ஒரு -3 இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு 3 இருக்குது. அப்போ இங்கேயும் -3 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது. -3ஐயும் -3 பெருக்கினா என்ன ஆகும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 பெருக்கினா 9. கீழே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறது அர்த்தம். இங்கே 4 இருக்குது. ஸோ 1ஐயும் 4ஐயும் பெருக்கினா 4. கடைசி டைம் 9/4ன்னு மட்டும் கிடச்சிருக்கு. சரியா?
இப்போ இதை பெருக்கி போடுவோம். 4 × 2 8 பை 3 × 2 6 ப்ளஸ் 3 × 3 9 பை 3 × 2 6. அடுத்து டேம் என்ன இருக்குது? மைனஸ் 4/6. லாஸ்ட் டேம் ப்ளஸ் 9/4 இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு ப்ராக்கெட் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், கீழே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் மேலே உள்ள நம்பரை நேரடியாக கூட்டிக்கிடலாம். ஸோ 8ஐயும் 9ஐயும் கூட்டினா 17, கீழே ரெண்டுமே 6 இருக்கிறதுனால 6. அடுத்து எனக்கு மைனஸ் 4/6 ப்ளஸ் 9/4 இருக்குது. இதை ரெண்டையும் பாருங்கள், இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ மேலே உள்ள நம்பர் என்ன பண்ணலாம்? நடுவில் மைனஸ் இருக்கனால ரெண்டையும் நேரடியாக கழித்து போட்டுடலாம். ஸோ 17லேருந்து 4 கழிச்சா 13, கீழே பை 6. அடுத்து என்ன இருக்குது? பக்கத்தில் ப்ளஸ் 9/4 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் கூட்டணும். ஸோ 6க்கும் 4க்கும் மீச்சியமாக எடுப்போம். ஃபஸ்ட்டு 6, 4 சரியா? ஃபஸ்ட்டு 2ஆல் போடுவோம். 2 6, 2 4, திரும்ப 2ஆல். ஸோ 3 அப்படியே போட்டுக்கலாம். 2 திரும்ப 3ஆல். ஸோ 1, அப்போ மீச்சமாக என்ன கிடைக்கும்? 6, 4 மீச்சிமா கூட என்ன இருக்குது? 2 × 3 சரியா? ஸோ 2 4, 4 12. அப்போ மீச்சிமா என்ன கிடச்சிருக்கு? மீச்சிமா 12 கிடச்சிட்டு. ஸோ இங்கே 6 இருக்குது. 6 கூட எதை பெருக்கணும்? 12 வரும். 2ஆல் பெருக்கணும். சரி, அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும், கீழே 2ஆல் பெருக்கணும். இங்கே கீழே இருக்குது 4 இருக்குது. 4 கூட எதை பெருக்கணும்? 12 வரும். 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும், கீழேயும் 3ஆல் பெருக்கணும். சரியா? அப்போ 13/6. 6 வந்து என்னவா மாற்றணும்? 12ஆக மாற்றணும். ஸோ மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 2ஆல் பெருக்கிறோம். ப்ளஸ் 9/4 இருக்குது. 4 12ஆக மாற்றணும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 3ஆல் பெருக்கிறோம். 13 2 பெருக்குனா 26/6 × 2 12 ப்ளஸ் 9 × 3 27/4 × 3 12. ஸோ இங்கே ரெண்டுமே கீழே 12 கிடச்சிட்டு. அப்போ மேலே உள்ள நம்பரை நேரடியாக கூட்டி போட்டலாமா? ஸோ 26 + 27 கூட்டுக்குமா? 26ஐயும் 27ஐயும் கூட்டணும். 7 3 10, 13க்கு 3 மிச்சம் 1 2 4 4 1 5. அப்போ 53. ஸோ மேலே கூட்டினா 53, கீழே உள்ளது ரெண்டுமே 12 தான் இருக்குது. அப்போது 12. இப்போ என்ன கிடச்சிருக்கு? இந்த சம்மோட ஆன்சர், இதோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 53/12 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ ஆன்சர் 53/12.